இன்று எங்களுடைய இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு குறிப்பாக மீண்டும் இன்று கொழும்பிலிருந்து எங்களுடைய அருவக்காடு நோக்கி குப்பைகள் இன்று புகையிரத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலே அவசரமாக ஒரு கடுகதி ரயிலினுடைய வேகத்திலே கொழும்பிலிருந்து குப்பைகளை ஏற்றிக்கொண்டு புகையிரதம் அருவக்காடை நோக்கி இன்று சென்றிருக்கிறது. நாம் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய செயலாளராக இருந்தவர் அப்போது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருந்தார்கள். அப்போதுதான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு கோட்டாபய ராஜபக்ச அவர்களினால் அந்த மஹிந்த ஆட்சியின் போது வடிவமைக்கப்பட்டது. பிற்பாடு நல்லாட்சி ஆட்சியின் போது பிரதமராக இருந்த இன்றைய ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலம். அப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வருகிற போது இந்த குப்பைகளை கொழும்பில இருந்து ஏற்றிக்கொண்டு புத்தளம் நோக்கி வருகின்ற இவ்வாறான ஒரு விடயம் அன்றும் அரங்கேற்றப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு அதற்கான பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது கொழும்பில இருந்து இங்கு ட்ரக்களிலே இந்த குப்பைகள் ஏற்றிருந்த இரவோடு இரவாக நள்ளிரவிலே ஏற்றிக்கொண்டு அருவக்காடை நோக்கி வந்து சேர்ந்தது. அன்றும் மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது. தொடர்ந்தேற்றியாக நாங்கள் போராட்டங்களை செய்தோம். இன்று ஜனாதிபதி தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பிரதமர் இன்றைய ஜனாதிபதியாக இருக்கிற போது இன்றைய வேட்பாளராகவும் இருக்கிறார். எனவே இன்று அவசரமாக கொழும்பிலே இருந்து புகையிரத்தினூடாக இந்த குப்பைகள் இன்று அருவக்காட்டை நோக்கி வந்திருக்கிறது. எனவே இது அரசாங்கம் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஜனாதிபதியினுடைய இவ்வாறான செயற்பாடு இது கொழும்பிலே உள்ள இந்த வாக்கு வங்கியை கொழும்பிலே இருந்து நாங்கள் குப்பைகளை இங்கிருந்து அகற்றுகிறோம் என்கின்ற அந்த குப்பை மலையை அகற்றுகிறோம் என்கின்ற ஒரு தேர்தல் ஒரு பிரச்சாரத்துக்காக இந்த குப்பை கொழும்பு குப்பை இன்று பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் இவ்வாறான ஒரு விஷயத்தை அன்றைய ஆட்சி காலத்தின் போது இடம்பெற்றது. அது கொழும்பிலே உள்ள மக்களுடைய அந்த வாக்குகளை பெறுவதற்காக செய்யப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றும் மீண்டும் இதே ஜனாதிபதி ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரம் இன்று இந்த கொழும்பு குப்பையை புகையிரத்தின் ஊடாக இங்கு கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இது இந்த ஜனாதிபதி தனது கொழும்பிலே தன்னுடைய வாக்கு வங்கியை சரிந்து போன அழிந்து போன வாக்கு வங்கியை மீள நிமிர்த்திக் கொள்வதற்காக இந்த குப்பை விவகாரத்தை கையிலே மீண்டும் எடுத்திருப்பதற்காகத்தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். எனவே எங்களுடைய பிரதேசத்தை இந்த சூழல் மாசடைகின்ற பிரதேசமாகவே தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கு கடந்த காலங்களிலும் பல்வேறு திட்டங்களை கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததை போல் அனல் மின் நிலையம், இங்கு சிமெண்ட் கூடுதாபனம், அதுபோன்று இன்று அருவக்காடு குப்பை. எனவே தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுடைய பிரதேசம் சூழல் மாசடைகின்ற மக்களுக்கு சுகாதாரத்திலே பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான தேசிய திட்டங்களை கொண்டு வந்து இங்கு திணிப்பதன் ஊடாக எங்களது பிரதேசத்திலே எங்களுடைய வாழ்விடங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட போகிறது. எங்களுடைய மக்கள் கடந்த காலங்களிலே இன்னும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கொடிய நோய்களுக்கு, புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு இன்று எங்களுடைய இந்த சிமெண்ட் அதுபோன்று சுவாச நோய்களை கூட இன்று எங்களுடைய மக்கள் நாங்கள் எல்லோரும் நோயாளிகளாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதனூடாக பல மரணங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே மரணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த காட்டிலே குப்பைகளை கொண்டு வந்து தட்டுவதன் ஊடாகவும் எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட போகிறது. அங்கு இருக்கின்ற வண்ணாத்துவில் அதனோடு இருக்கின்ற
சேராக்குழி, கரத்தீவு, எலுவங்குளம், அந்த கட்பெட்டி பிரதேச அந்த மன்னாருக்கும் புத்தளம் கடல் ஏரி பாதிக்கப்பட போகிறது என்கின்ற, அதுபோன்று வில்பத்து சரணாலயம், அங்கிருக்கின்ற யானைகள் இப்போது கூட அந்த குப்பைகள் கருகிலே வந்து மேய்ச்சல் நிலங்களை அந்த மேய்ந்து விட்டு செல்கிறது யானைகள் தன்னை உணவு தேடி வருகிற போது. எனவே இந்த குப்பைகளை தட்டுகிற போது இன்னும் இதனுடைய விலங்குகளினுடைய அங்கு அந்த அரவக்காட்டுக்குள் விலங்குகள் இன்னும் ஊடுருவதற்கு, ஏனென்றால் அங்கு அருகிலேதான் மிக நெருங்கிய தொடர்பிலேதான் வில்பத்து சரணாலயம் இருக்கிறது. எனவே அது அங்குள்ள இந்த காலாவி ஆறு, அங்கிருந்துதான் எங்களுடைய குடிநீர் இங்க புத்தளம் முண்டல் வரையும் உடப்பு வரையும், அதுபோன்று ஆனமடுவ என்கின்ற தேர்தல் தொகுதிக்குள்ளும் கல்பெட்டி பிரதேச செயல எல்லை பிரிவுக்குள்ளுமாக இந்த காலாவி ஆற்று நீர் இன்று கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் நாளாந்தம் அதை குடிநீராக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போதுதான் எங்களுக்கு ஓரளவிலான ஒரு நன்னீர் கிடைத்திருக்கிறது புத்தள மக்களுக்கு. எனவே அதை நாசம் செய்வதற்காகத்தான் இந்த காலாவி ஆற்றுக்கு அருகிலே கொண்டு போய் இவ்வாறான திட்டங்களை போடுவதனூடாக எங்களுடைய குடிநீருக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட போகிறது. எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசாங்கம் உடனடியாக இவ்வாறான திட்டங்களை எங்களுடைய மண்ணிலே கொண்டு வந்து கொட்டுவதனூடாக எங்களுடைய பிரதேசம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை உடனடியாக அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்த முறை இந்த ரயில் புகையிரதத்தினூடாக எங்கள் பிரதேசத்துக்கு வருகிற போது நாங்கள் ரயில் மறியல் போராட்டத்தை செய்வதற்கு எங்களுடைய மக்களோடு நாங்கள் களத்திலே இறங்க இருக்கிறோம் என்கின்ற செய்தியும் இந்த இடத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி வைக்க விரும்புகிறோம்.